இறையச்சத்திற்கும் ஹசரத் அவர்களே இந்த பள்ளிவாசலுக்கும் இருக்கின்ற தொடர்பு தான் என்ன? பள்ளிவாசல்கள் என்பது இன்று எல்லோரும் கட்டுகின்றார்கள். அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகின்ற அந்த பணம், பள்ளிவாயல் கட்டப்படுகின்ற பணம், பள்ளிவாயலுக்காக கொள்முதல் செய்யப்படுகின்ற காணிக்கான பணம், பள்ளிவாசலுக்கான நிதி வருமான வழிமுறைகள் எல்லாம் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்படாத முறையில் கண்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாயலை யார் கட்ட வேண்டும் என்பது கூட ஒரு கவனயீனமாக எல்லோரும் பள்ளி கட்டலாம் என்கிற சிந்தனை வந்துவிட்டது. இதற்கு குர்ஆனிலே சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தில் இருந்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். குபா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாயலை கட்டுகின்றார்கள். இஸ்லாத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா மஸ்ஜித் என்று சொல்லப்படும். அது எல்லோருக்கும் தெரியும். மஸ்ஜிதுன் நபவிக்கு முன்னதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த பள்ளிவாயலில் இருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சில நயவஞ்சகத்தனமான சிலர் சேர்ந்து இன்னும் ஒரு பள்ளிவாயலை கட்டினார்கள். கட்டிவிட்டு அவர்கள் நபிகள் நாயகத்திடத்திலே வந்து கேட்டார்கள், நீங்களே இதற்கு திறப்பு விழாவுக்கு வர வேண்டும், இதை ஓப்பனிங் செய்வதற்கு நீங்களே வர வேண்டும் என்று அழைப்பும் விடுத்தார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா வஹி இறைக்கட்டளை இறக்குகிறான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. இதான் அந்த விஷயம், முக்கியமான விஷயம். தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இறையச்சத்தின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளியாக அது இருக்க வேண்டும். அப்ப இறையச்சத்தின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளி என்று சொல்கிற பொழுது அந்த பள்ளியை கட்டுகிறவர் யார், என்ன நோக்கத்துக்காக கட்டுகிறார், அதனுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது, அந்த பணம் ஆகுமான வழிகளில் சம்பாதிக்கப்பட்டதா, அதற்காக வழங்கப்படுகிற நிதியெல்லாம் இவ்வளவு ஆழமாக யோசித்து கட்டப்பட வேண்டியதுதான் பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிகள் அனைத்தும் சஹாபாக்களுடைய அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் சிந்தி, உதிரங்களை சிந்தி, தியாகங்களை செய்து, வியர்வை சிந்தி சம்பாதித்த ஈச்சந்தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்ட ஹலாலான சம்பாத்தியங்களை கொண்டு அந்த பள்ளி வாயல்கள் கட்டப்பட்டன. அப்ப அங்கே தக்குவா இருந்தது. இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளிக்குள்ளே ஒரு பக்குவம் போகின்றவர்களுக்கு இருக்கும். மின்சாரம் தொடர்பு படாத ஒரு இடத்திலே நாம் ஒரு மின் குமிழை பொருத்துகிற பொழுது அங்கே வெளிச்சம் எவ்வாறு வராதோ, தக்குவா இல்லாத இடத்திலே தொழுகிற பொழுது நமக்கு அதற்கான உணர்வு பூர்வமான ஒரு ரியாக்ஷன் நம்மளில் ஏற்பட மாட்டாது. அதனால் இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிகளாக அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்றால் அது இறையச்சம் உள்ளவர்களால் கட்டப்பட்ட பள்ளியாக இருக்க வேண்டும், இறையச்சவான்களால் நிர்வாகம் செய்யப்படுகிற பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். ரெண்டும் அவசியம். அதனால்தான் பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்கின்றவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ அகாம ஸலாத் வ ஆத ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். தொழுகையை நிலைநாட்டி ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டும் தர்ம ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவருடைய ஒருவர் தான் பள்ளிவாயிலை நிர்வாகம் செய்ய வேண்டும். இத அந்த லாஸ்ட் வசனம் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும் என்கிற வேர்ட் ஆல்ரெடி தக்வாவை பற்றிய ஒரு டிக்ளேர். அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லை என்றால் அவர் பள்ளி நிர்வாகம் செய்ய தகுதி இல்லை. அப்படியான ஒருவருடைய நிதிதான், அப்படியான ஒருவருடைய ஒரு அடையாளம் தான் பள்ளிவாசலுக்கு முக்கியமானது. பணம் இருந்தால் பள்ளி கட்டலாம் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம் அல்ல. இறையச்சத்தின் மீது அந்த நோக்கம் தக்வாவாக இருக்க வேண்டும், அந்த ஆள் தக்வா உடையவராக இருக்க வேண்டும், அதை பரிபாலனம் செய்கின்றவர் தக்வாவாக இருக்க வேண்டும். அங்கே கைடாக இருக்கக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் உச்சகட்ட தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும். வெறுமனே வாயால் மாத்திரம் பேசக்கூடியவராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த 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 உண்மையான இறையச்சம் பாஸ் பண்ணப்படாது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் இன்று பலகீனமான ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். இன்று நம்முடைய சமூகங்கள், ஊர்களுக்குள்ளே தக்குவா இல்லாமல் சொசைட்டி ரீதியான பள்ளிவாசல்கள் உருவாகுகின்ற ஒரு மௌட்டீக காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு சொசைட்டி தான் விரும்பினால் என்ஜிஓக்கள் மூலமாக அல்லது எங்கிருந்து வருகிறது என்ற விசாரணையை இல்லாமல் பணங்களை பெற்று சிறிய சிறிய பள்ளிவாயல்களை உருவாக்கி ஒன்றாய் வாழ்ந்த சமூகம் பலதாய் பிரிந்து ஒற்றுமையை இழக்கின்றோம். அப்ப அங்கே தக்குவா இருக்கா? ஆனா அதே காலத்து பழைய காலத்து பள்ளிவாசல்களை பாருங்கள். அந்த பள்ளிவாசல் கட்டட அமைப்புக்குள் நுழைந்தாலே ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு உணர்வு ஏற்படும். இப்பொழுது கல்யாண மண்டபங்களுடைய அமைப்பிலே பள்ளிவாசல்கள் மாற்றப்பட்டு விட்டன.
அங்கே தியாகங்கள் இல்லை, அங்கே உணர்வு பூர்வமான செயல்பாடுகள் இல்லை, பிரசங்கங்கள் கூட ஒரு 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 கவர்ச்சிகரமானதாக இருக்குமே தவிர இதயத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக இல்லை. மனிதன் தொழுதுவிட்டு வெளியே வருகின்ற பொழுதே மீண்டும் பாவத்துக்குள் சென்று விடுகிறான். அவன் திருந்திவிட்டு வெளியே வருகிறானா என்றால் அது கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற விஷயமா இருக்கு. எனவே பள்ளி வாசல்கள் தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்டால் தான் நாயகமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அந்த பள்ளியில் தொழுவதற்கு அந்த பள்ளி தகுதியானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நாயகத்துக்கு மட்டும் சொல்லல, நம்மளுக்கும் சேர்த்தான் சொல்கிறான். நாம் தொழுவதற்கு தகுதியான பள்ளி இறையச்சம் உள்ள பொருளாதாரத்தினால், இறையச்சம் உள்ள நிர்வாகத்தினால், இறையச்சம் உள்ள அறிஞர்களினால் வழிகாட்டப்படுகின்ற பள்ளியாக இருக்க வேண்டும். எனவே தக்குவா இல்லை என்றால் அது பள்ளி இல்லை. இதுதான் இஸ்லாம். ஹஸ்ரத் அவர்களே, மிக அற்புதமான சில விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இந்த பள்ளிவாசல் எப்படி ஒரு இரையச்சம் உள்ள பள்ளிவாசல் என்பதற்கான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். ஆனால் உண்மையில் எமது சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது ஹஸ்ரத் அவர்களே. சில ஊர்களில் பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருப்பார்கள். நீங்கள் சொன்னதை போன்று தொழுகைக்கு 1 அல்லது 2 சபுகள் தான் இருக்கும். அந்த ஊரிலே நிறைய குடும்பங்கள், நிறைய ஆண்கள் இருப்பார்கள். ஆனால் பள்ளிக்கு வராத ஒரு சூழல் இருக்கிறது.